உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது ரிஷப ராசியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி பயிற்சியாகி மிதுன ராசிக்கு வர்றாங்க. செப்டம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 48 நாட்கள். அப்படி பயிற்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம தெளிவா சொல்ல போறோம். அப்ப கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்துல இப்ப இருக்கிறார். அப்போ பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். அப்போ இந்த 10ஆம் இடத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் வருவது நல்லதா கெட்டதா அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி, அது போக 8ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்க தொழிலை கெடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கெடுக்காது. உங்களுடைய முன்னேற்றத்தை கெடுக்குமா அப்படின்னா கெடுக்காது. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். எப்படி வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னா, அந்த செவ்வாய் பகவான் மிதுனத்துல இருந்து 4ஆம் பார்வையாக கன்னி ராசியவே பார்க்கிறாங்க. அப்ப அந்த கன்னி ராசியவே அந்த செவ்வாய் பகவான் பார்க்கும்போது கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான பலம், தைரியம், தன்னம்பிக்கை, நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக உருவாகும். அதுபோக 3ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த 3ஆம் இடம் என்பது வீரிய விஜயஸ்தானம். அப்ப அந்த அதிபதி இவங்களுடைய ராசியே, கன்னி ராசியவே பார்க்கும்போது அந்த வீரியம் என்பது கண்டிப்பாக கன்னி ராசிக்காரங்களுக்கு வரும். அப்ப இதனால பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஐடில வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க எதிர்பார்த்த, அவங்க முயற்சி பண்ணிய அந்த ப்ரமோஷன் கிடைக்கல. அப்ப இந்த பீரியட்ல அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும். இது போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ரூபத்துல சேலரி உயர்வு, அவங்க சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப இவங்க இப்ப மலேசியாலேயோ இல்ல சிங்கப்பூர்லயோ கனடாலேயோ ஆஸ்திரேலியாலேயோ இல்ல ஸ்பெயின்லயோ உலக நாடுகள்ல எங்கேயோ ஒரு பக்கம் வேலை செய்யறாங்க வச்சுக்கோங்களேன், அங்க சம்பள உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிச்சு இந்தியாவுக்கு அனுப்பி அதன் மூலியமாக ஏதாவது சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உருவாகும். அது எப்படி அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்களா, அந்த 10ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக கன்னிராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறாங்க, குருவுடைய வீட்டை. அப்ப அந்த குருவுடைய வீட்டை செவ்வாய் பகவான் பார்க்கும்போது கன்னி ராசிக்கு அது 4ஆம் இடமாக வர்றதுனால அந்த குருவும் இந்த பீரியட்ல உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறதுனால டபுள் யோகம். பாத்தீங்களா, குரு உச்சம், அந்த குரு வீட்டை தான் செவ்வாய் பகவான் பார்க்கிறாரு. அது கன்னி ராசிக்கு 4ஆம் இடம். அப்ப இந்த 4ஆம் இடம் என்பது சொத்து சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, வீடு சம்பந்தப்பட்டது, காடு தோட்டம் சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி விஷயத்துல இப்போ கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. தோட்டம் வாங்கணும்னு நினைச்சாலும் தோட்டம் வாங்கலாம், காடு வாங்கணும்னு நினைச்சாலும் காடு வாங்கலாம். நீங்க வீடு வாங்குறதுக்கு இடம் இல்லையா, வீடு வாங்கலாம். இல்ல கட்டின வீட்டையே நீங்க வாங்கலாம். இல்ல ஏதாவது சொத்து தேவை நீங்க வாங்கி போட்டாலும் இந்த பீரியட்ல வாங்கி போடலாம். கன்னிராசிக்காரங்களே, இது ஒரு அற்புதமான ஒரு அழகான டைம். ஏன் சொல்ற அப்படின்னா, இந்த 4ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் உச்சமாக இருப்பதும்
இந்த 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதும் உங்க ராசிக்கு 4ஆம் இடமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ரூபத்துல ஒரு சொத்து வாங்குவீங்க. இது போக உங்களுக்கு தாய் வழியில் இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள், மன கஷ்டங்கள் இப்ப எல்லாமே தீரும். அப்ப அந்த தாய்க்கு ஏதாவது ரூபத்துல நீங்க நல்லது செய்வீங்க. அந்த தாயும் உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல இப்ப நல்லது செய்வாங்க. இதற்கு முன்னாடி அந்த தாயாகப்பட்டது கன்னிராசிக்காரங்களோட ஒத்து வராமல் சில மனவேதனையை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மனவேதனையும் இப்ப தீரக்கூடிய டைம். இது போக பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் 8ஆம் பார்வையாக கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அப்ப அந்த 5ஆம் இடம் என்பது யாரு? சனியுடைய வீடு. அப்ப அந்த சனியுடைய வீட்டை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறாங்க. அப்போ அந்த சனியும் செவ்வாயும் பார்த்துக்கலாமா, இல்ல செவ்வாய் சனியை பார்க்கலாமா? சனியை பார்க்கல, சனியுடைய வீட்டை பார்க்கிறாரு. அப்ப அந்த சனி எங்க இருக்கிறார் அப்படின்னா குருடைய வீட்டுல. அப்ப அந்த குருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்த்துட்டாங்க. இதுவும் உங்களுக்கு நன்மையே. அப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய பார்வை சனியுடைய வீட்டை பார்க்குது. அப்ப அந்த 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு பூர்வீக ஸ்தானம். அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து, உங்களுடைய பங்காளிகள், இல்லை உங்களுடைய முன்னோர்கள், இந்த வகையில் வரக்கூடிய சொத்து எதுவாக இருந்தாலும் அதுல கோர்ட்டு பிரச்சனை, ஏதாவது வம்பு வழக்கு போட்டிருந்தாலும் அந்த வழக்கு எல்லாமே நல்லபடியாக முடியும். அப்போ இந்த பீரியட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியினுடைய அனுகிரகம். அந்த செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குது கன்னிராசிக்கு. அப்ப அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவான் குரு வீட்டிலிருந்து அந்த சனி பகவானை குரு பார்க்கிறார். குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான். அப்போ பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த பீரியட்ல கிடைக்கும். கருணிக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் வைத்தியமே பார்த்தாலும் இந்த கருமுட்டைகள் கண்டிப்பாக நல்லா வேலை செய்யும். இது போக பாத்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லபடியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ கன்னிராசிக்காரங்க ஒரு பொண்ணை விரும்புறாங்க, இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப அதை இப்ப வீட்டுல சொன்னா ஒரு நல்ல முடிவு கிடைக்குமா, நம்மளுக்கு ஏதாவது ரூபத்துல சம்மதிப்பாங்களா அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ கோல்டன் டைம். நீங்க விரும்பியதை உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள். அப்போ உங்களுடைய லவ் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். உங்களுக்கு பயம் வேண்டாம், போய் செய்யுங்க. அதுபோக கலப்பு திருமணங்களும் இந்த பீரியட்ல நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் பண்ணி அதுல கணவன் தவறி போயிட்டாரு, இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி மனைவி தவறி போயிட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது மறுமணம் செய்யலாமா அப்படின்னா இந்த பீரியட்ல தாராளமாக செய்யலாம். அதற்குண்டான டைம் தான் இப்ப நடந்துட்டு இருக்குது. முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகட்டும். நேயர்களே, இதற்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையும் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.